எந்திரிச்சு சாப்பிட போ. டேய் சுனில், எனக்கு வயிறு சரியில்லை, சாப்பாடு வேண்டாம். அப்ப அப்படியே கடை. சுனில், நான் திரும்பி பார்க்காத. சுனில், டேய் சுனில், தூங்கிட்டியா? 10 நாள் தூக்கு போற, சுகமா தூங்குறேன். குட் நைட். லீவ் கிட்ட என்னாச்சு? கிடைக்கலையா? நான் செத்தாதான் என் லீவு.
ஹலோ குட் மார்னிங் டாட். குட் மார்னிங் சைல்ட். உங்க ஐயாவுக்கு இந்த மீன் தான் உசுறு. ஏமா சாமி கண்ணு வந்திருக்கான், உள்ள கூப்பிட்டு உட்கார சொல்லி ஒரு காஃபி கொடுக்கறதானே? ஆமா, சாமி கண்ணு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் பாருங்க. அவரை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு காஃபி கொடுத்து நான் கம்பெனி கொடுக்கணுமாக்கும். சாமி கண்ணு அவளுக்கு எல்லாம் தெரியும்டா, நீ உள்ள போ. போட போ. அட என்னப்பா தோடு மேல கையை போட்டு உடம்பெல்லாம் வேர்வை நாத்தம். மா 2 ஃபர்ஸ்ட் கிளாஸ் காஃபி கொண்டா. உட்கார். என்னம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்காங்க. இப்ப சொல்லு, உன் பையன் எப்படி இருக்கான்? அதை ஏன் கேட்கிறேன்? இங்க இவன் அடிச்சுட்டான், அங்க அவன் அடிச்சுட்டான்னு தினமும் பிராதுதான். டேய், அவன் முரட்டு பையன்தான். ஆனா அவன் யாரை அடிச்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். என்ன நியாயம்டா? எவன் தப்பு பண்ணாலும் இவன் தண்டிக்க போயிடுறான். போலீஸ்காரனா போயிருக்க வேண்டியவன்னு சொல்லு. டேய், என்னடா அது ஒரு கண்ணாடி உடைஞ்சிருக்கு, மாத்த கூடாது? ஊர்ல நடக்கிற கன்றாவையெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு கண்ணு பத்தாதா? டேய், எங்க கிளம்பிட்ட? உட்காரு, கொஞ்ச நேரம் பேசலாம். நான் வீட்டுக்கு போற வரைக்கும் என் பையன் சாப்பிடாம எனக்காக காத்துக்கிட்டு இருப்பான். தாயி, நான் வரேன் தாயி. பாரு. டேய் சாமி கண்ணு, நான் ஒரு 15 நாள் ஊர்ல இருக்க மாட்டேன். நாளைக்கு மார்னிங் புறப்பட்டு டெல்லி போய் அங்கிருந்து ரஷ்யா போறேன். சுனில், சுனில், மிஸ்டர் கான், மேல வாங்க. தமிழ்நாட்டு போலீஸ் உங்களை வலை போடு தேடி இருக்கு. தமிழ்நாட்டு போலீஸ் டெல்லிக்கு வரதுக்குள்ள நாங்க வேற நாட்டில் செட்டில் ஆயிடுவோம். இதில் ஃப்ரீக்வன்சி செட் பண்ணி இருக்கேன். எந்த நேரம் வேணாலும் என் கூட பேசலாமா, சம்ஜே? ஓகே, இதை யாரும் ஒட்டு கேட்க மாட்டாங்களே. இந்த ஃப்ரீக்வன்சி யாரும் ட்ரேஸ் பண்ண முடியாது. இதுவும் உங்களுக்கு அங்கேயே தரும். ஈவினிங் கோல உங்களுக்கு பாஸ்போர்ட் விசா கிடைக்கும். மிஸ்டர் கான், எப்ப கிளம்புறீங்க? இன்னைக்கு பிளைட்ல, நாளைக்கு உங்களை அங்கேயே ரிசீவ் பண்ணணும் ஏர்போர்ட்ல. பி கேர்ஃபுல். குட் பை. இத சாமி கண்ணிட்ட கொடுத்துரு. பாவம், ஒரு கண்ணாலே உலகத்தை பார்த்துட்டு இருக்கான். சரி டாட், இன்னைக்கே நம்ம டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். நோ, நீயே போய் உன் கையால கொடுக்கணும். ஐயோ, எனக்கு அது குப்பத்துக்கு போக பிடிக்காது டாடி. என்ன உனக்கு பிடிக்கும்ல? என்ன டாடி அப்படி கேக்குறீங்க? என் மேல உனக்கு உண்மையான அன்பு இருந்ததுன்னா அத நீயே போய் கொடுத்துட்டு வரணும். என்ன? எனக்கு அந்த மீன்காரனை கண்டாலே பிடிக்கல. ஏம்மா பிடிக்கல? அவர் பக்கத்துல வந்தாலே மீன் நாத்தம் அப்படியே வயித்த கொமட்டுது. நீங்க என்னன்னா அவர் மேல கை போட்டு பேசுறீங்க. அவர் உங்களை வாடா போடான்னு கூப்பிடுறாரு. ச்சே, பாக்கிறதுக்கு எவ்வளவு அருவருப்பா இருக்கு தெரியுமா? ஏன் டாடி, உங்க அந்தஸ்தேன அவர் அந்தஸ்தேன? ஆண்டவனையே வாடா போடான்னு பக்தர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கல்ல. அன்புக்கு ஏதம்மா அந்தஸ்து? நாங்க வாடா போடான்னு இப்போவா பேசிக்கிறோம்? பேச ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இப்படிதாம்மா பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே.
எங்க 2 பேரையும் நான் சொந்த பிள்ளைங்களாவே நினைச்சாங்க அவங்க அம்மா. நான் ஒரு பெரிய டாக்டர் ஆகி இப்ப சயின்டிஸ்டாகவும் ஆயிட்டேன். ஆனா அவன் இன்னும் மீன் பிடிச்சிட்டு தான் இருக்கான். அவன் அன்போட டாய் போட்டு பேசுறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் வயசெல்லாம் கரைஞ்சு போய் நான் ஏதோ சின்ன பையன் ஆயிட்டா மாதிரி நினைப்பு இருக்குமா. ஓ மை காட், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. மரி கட்டுமா? நல்லபடியா போயிடுங்க ஐயா. கொடு இப்படி கொடு. டாடி, மாஸ்கோ ரீச் ஆனதும் எனக்கு ஃபோன் பண்ணணும். ஷூர். ஹாப்பி ஜர்னி டாட். தேங்க் யூ. பை பை. அவளையே கேட்டுலாமா? வேணாம்டா, அது பார்த்தா இங்கிலீஷ் பார்ட்டி மாதிரி இருக்கு. நீயோ கொருக்கு போயிட்ட, ஏதாவது கேட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல பேசும், நீ மாட்டிக்குவேன். என்ன கேட்கணுங்கிறீங்க? அட, நம்ம ஊர் பார்ட்டி தான். ஏனுங்க அம்மனு, வண்டி இவ்வளவு காலியா இருக்குதுங்க, கம்பெனி கட்டுப்படியாதுங்களா? இல்ல, டெல்லில இருந்து போகிறது 60 பேசஞ்சர்ஸ் அவங்க ஜர்னி கேன்சல் பண்ணிட்டாங்க. அதான். அப்ப நாங்கெல்லாம் ஃப்ளைட்ல ஃப்ரீயா இருக்கலாம்ல? ஓ எஸ், இது விமானம் இல்ல, உங்க வீடு மாதிரி நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். வீடுனா நாங்க ஆடுவோம், பாடுவோம், விசில் கூட அடிப்போம். தட்ஸ் மை ப்ளஷர். இங்க நீங்க பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம், விசில் கூட அடிக்கலாம். ஐ வெல்கம் இட். இங்க பாட்டு பாடினா பைலட் சார் கோச்சுக்க மாட்டாரா? நோ ப்ராப்ளம், அவரு தமிழ்நாட்டுக்காரர் தான். அப்ப ஜமாச்சிரும். சரசு ஸ்டார்ட். டைட்டாக சல்வார் போட்டா ஓல்டும் நெங்காச்சு, நீ சிந்து சொல்லுக்கேதான் பிளைட்டும் வீணாச்சு. போட்டா சூப்பர் டச், பொண்ணை பார்த்தால் அன்பு டச், ஆட்டம் பாட்டம் அட்டாச்சு, தொட்டு பார்த்தேன் செட்டாச்சு. அம்பி நீ ஆடாதே, அபிஷ்டு தப்பாட்டம் போடாதே, எத்தின் பேர் இருக்காரு, கொட காம்பால அடிப்பாரு. ரம்மு விஸ்கி வைனு ஜின்னு ஒன்னாக கலக்குதுங்க, தண்ணின்னு பார்த்தா கங்கா காவேரி எல்லாமே ஒண்ணுதாங்க. ரம்மு விஸ்கி வைனு ஜின்னு ஒன்னாக கலக்குதுங்க, தண்ணின்னு பார்த்தா கங்கா காவேரி எல்லாமே ஒண்ணுதாங்க. இந்திய பறவை பறக்குது பறக்குது வானில் உயர்ந்திட உயர்ந்திட மேலே. ஃளைட் ஹைஜாக் பண்ணிருக்கோம், யாரும் அசையக்கூடாது. பானர்ஜி, யாராவது எந்திரிச்சா ஷூட் பண்ணிட்டு. ஓகே.
யாரும் அசையாதீங்க. ஹலோ, எஸ், டோன்ட் மூவ். வாட் யூ வாண்ட்? ஹூ ஆர் யூ? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல. இப்போ இந்த ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணிட்டேன். நான் சொல்றது கேளு. நீ ஃப்ளைட் லாகூருக்கு திருப்பு. கம் ஆன். நோ, முடியாது. மொட்டை நிறுத்து. கண்ணு அவன் கையில கொடு. இல்ல யார் வச்சு சுட்டுவேன். விட்றா. ஓ, do what I say. என்ன பயமுறுத்துறியா? Go. Go fast. Keep moving. சீக்கிரம் போங்க. சீக்கிரம். Please. Oh my God. அடிபட்டுச்சா? ரத்தம் வருது. அவன் நினைச்சது நடக்க கூடாதுன்னு தான் இங்கேயே நான் கிராஸ் டான் பண்ணிட்டேன். விமானம் வெடிச்சாலும் வெடிச்சிடும். முதல்ல பேசஞ்சர்ஸ் எல்லாம் கீழே இருக்குங்க. கம் ஆன், குயிக். வெயிட். இந்தாங்க, சாப்பிடுங்க. வாயில போட்டுக்கங்க. ரெண்டு நிமிஷே. வாட் இஸ் திஸ்? இது பிளட் கிளாட்டிங் மெடிசன். நான் கண்டுபிடிச்சது. அப்படிங்களா? தேங்க்யூ. யூ சயின்டிஸ்ட்?